ஒய்ஃபு வெளியில் போனதுனால சரி கடையில் போய் இட்லி வாங்கிட்டு வாங்கன்னு நாங்கள் குழந்தைங்களாம். நான் தான் சொன்னேன், இருங்க நானே உங்களுக்கு இட்லி ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேங்காய் துருவல், அதுக்கு ஈக்குவலாக பொட்டுக்கலை, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வரமிளகா, பச்சை மிளகா, தேவையான அளவு கல் உப்பு, பெரிய மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல், ஈக்குவலாக பொட்டுக்கலை, இஞ்சி பூண்டு, காரத்துக்கு தகுந்த வரமிளகா, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கல் உப்பு மூடி போட்டு ஃபஸ்ட்டு அரைக்கிறப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு இப்பயே தண்ணி ஊற்றக்கூடாது. மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த தேங்காய் சட்னி அரைக்கணும். இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் வச்சு அரைச்சதுனால சட்னி சூப்பராக இருக்கும். ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டு தாளிக்கிற கண்டில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு இந்த சட்னி தாளித்தோம்னு வச்சுக்கோங்க, சட்னி வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லா சுருக்குன்னு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதி வர சமயத்தில் வந்து நம்ம இட்லி ஊற்றினா போதும். அப்போ தான் வந்து இட்லி நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு உடனே வந்து இட்லி தட்டு வச்சு இட்லி ஊற்றுறாங்க. தண்ணிலாம் கொதிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றினா போதும். சரி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வந்து இட்லிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன குச்சி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா குத்தி பார்க்கணும். இந்த கருவேப்பிலை குச்சி அதில் வந்து அப்படி குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சரின்னு சொல்லிட்டு நல்லா தண்ணிலாம் தெளிச்சுட்டு இந்த இட்லியெல்லாம் வந்து தட்டில் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து குடும்பத்துக்கு வந்து இட்லி ப்ளஸ் வந்து ஒரு சுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் சட்னி, தேவைப்படுறவங்களுக்கு வந்து நம்ம தோசை ஊற்றி கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா நீங்களும் பண்ணி பாருங்கள்.